அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்முடைய யூடியூப் சேனலில் முற்றத்து பொங்கல், அதாவது சூரிய பொங்கலை பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் பொங்கல் பற்றிய தகவல்கள் ஏராளமாக ஒவ்வொரு வருஷமுமே பார்த்துக்கிட்டு வரோம். இந்த யூடியூப் சேனலுக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம அனைத்து சேனல்கள்லேயும் பொங்கல் அப்படின்னாலே எங்களுடைய நினைவு அதற்கான பாடல்கள் மற்றும் தகவல்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அழைப்பாங்க. இந்த முறையும் சேனலில் வருவோம் பாருங்கள். சரி, இப்போ அதுக்கு சேனல் சொல்லுவாங்க எப்போ என்ன ஏதுன்னு, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பொங்கல் பண்டிகை நம்ம பார்த்தோம். போகி பொங்கல் நேற்று நான் அதை பற்றி பேசினேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை பற்றியும் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா புதுசாக இன்றைக்கி இந்த பதிவை பார்க்குறவங்க என்ன தாத்பரியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொங்கல் பண்டிகையினாலே நமக்கு இன்பம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, மகிழ்ச்சி தங்க, அனைத்து விதமான சகல விதமான நன்மைகளும் தங்க பொங்க கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகை தான் நம்முடைய சிறப்பான பண்டிகை. அதாவது 4 நாள் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைகள் தான். இந்த பொங்கல் பண்டிகை நன்றி கூறும் பண்டிகையாக இருக்குது. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது? நம்ம வாழ்க்கையில் நன்றி கூறும் ஒரு பண்பை நம்ம பெரியவங்க பண்டிகை மூலமாக கூட சொல்லியிருக்காங்க. யாருக்கு நன்றி சொல்கிறோம்? நம்ம உயிரையும் உடலையும் வளர்க்கக்கூடிய சூப்பர் பவரான சூரியனுக்கு நன்றி கூறும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகையில் 2வது நாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். முதல்ல என்ன பண்ணுறோம்? குலதெய்வத்திற்கு நன்றி சொல்கிறோம் போகி பொங்கல் அன்றைக்கி. 2வதாக சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களில் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சூரியன். எல்லாமே சூப்பர் பவர் தான். காற்று இல்லைனாலும் வாழ முடியாது, தண்ணி இல்லைனாலும் வாழ முடியாது. இப்படி பஞ்சபூதங்கள் இல்லைன்னா வாழ முடியாது. இருந்தால் கூட ஆதி காலத்திலிருந்தே வழிபாடு அப்படின்னு ஒன்று வந்தது பார்த்திங்கன்னா சூரிய வழிபாடுன்றது ஆதி காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன்னா இந்த சூரியனிலிருந்து நமக்கு இயற்கையாக நம் உடலை காக்கக்கூடிய நிறைய அருமருந்துகள் இருக்குது. அந்த கதிர்கள் எல்லாம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா விட்டமின் டி சக்தி கிடைக்குது, நிறைய நோய்கள், எலும்பு வலுப்பெறும், அப்புறம் அந்த சூரியன்கிட்ட வணங்கிக்கிட்டால் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த சூரியனை வழிபடும் பொழுது இந்த சூரியன் நெருப்பு இதுதான் ஆதி காலத்து இயற்கை வழிபாடாக இருந்தது. அந்த வழிபாட்டின் போது காயத்ரி மந்திரம் எல்லாம் சொல்லி வழிபடுவது வழக்கமாக இன்றளவும் இருந்துக்கிட்டு வருது. சரி, இந்த சூரியனை எதற்காக வழிபடுறோம்? அவருடைய வெளிச்சம் இருந்தால், அந்த அவருடைய வெளிச்சம் பட்டால் தான் எல்லாமே மற்றது, இந்த எல்லாம் காற்றாகட்டும் நீராகட்டும் எல்லாமே அந்த மற்ற பஞ்சபூதங்கள் எல்லாம் சரியாக இயங்கும். அந்த வெளிச்சம் பட்டு நமக்கு இந்த முக்கியமாக சொல்லணும்னா உப்பு விளையிறதே சூரியனால் தானே. அந்த உப்பு இல்லாமல் எதுவுமே நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது. அது தவிர நிறைய பயிர்கள் எல்லாம் வளருது இல்லையா? நமக்கு ருசியான அரிசி வகைகள், பயிர் வகைகள், காய்கறிகள் எல்லாம் விளைவிக்க மிக முக்கிய காரணமாக இருக்கின்ற இந்த சூரியனை வழிபட்டு நன்றி கூறுவது தான் இந்த முற்றத்து பொங்கல், சூரிய பொங்கல். இந்த சூரிய பொங்கல் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்துருவாங்க. எழுந்துக்கிட்டு வீட்டெல்லாம் ஏற்கனவே போகி பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் சுத்தப்படுத்திடுவோம். இருந்தால் கூட அன்றைக்கு புதிதாக நல்ல வாச தெளித்து கோலம் போட்டு மாயிலை தோரணம் கட்டிக்கிட்டு இந்த சிறுகன் பீளை பூ மற்றும் வேப்பிலை எல்லாம் குடிசையாக இருந்தால் மேலே சொருகிட்டு இல்லாட்டி வாசலில் செருகி வச்சுருவாங்க. புது பானையெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சு கழுவி சுத்தம் பண்ணி அந்த பானை முழுக்கவுமே விபூதி பூசுவாங்க சைவர்கள் எல்லாம். வைணவர்கள் சந்தனத்தை பூசுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சந்தனம் பூசுகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அதில் பார்த்திங்கன்னா அந்த பானையில் 3 விதமாக 3 கோடுகள் விபூதி போட்டு பட்டை போட்டு அதில் நடுவில் குங்குமம் போட்டு வைக்கிறது வழக்கமாக இருக்கும். அதில் அப்புறம் மஞ்சள், நல்லா விளைஞ்சிருக்கிற பச்சை மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொத்தோடு பிடுங்கி அதை இந்த பானை கழுத்தில் கட்டி விடுவாங்க. மங்களகரமாக இருக்கணும் வாழ்க்கை அப்படின்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி கொதிக்க வச்சு அதில் அரிசியை போட்டு பால் ஊற்றி வெல்லம் கலந்து நெய் போட்டு அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன போட முடியுமோ பக்குவமாக வறுத்து அதில் போட்டு
அந்த பானையை கொஞ்சம் கிழக்கு பக்கம் சாய்ச்சி வைப்பாங்க. காரணம் என்னென்னா, கிழக்கில் தான் சூரியன் உதிக்கிறாரு. அதனால் அவருக்கு நம்ம நன்றி கூறும், அவருக்கு வணங்கும் விதமாக அந்த பொங்கல் பொங்கி முதல்ல அந்த கிழக்கு பக்கம் விழணும் அப்படின்றதுக்காக முற்றத்துலேயே அவங்கவுங்க வீட்டு முற்றத்துலேயே கோலம் போட்டு பொங்குவாங்க. நல்லா பொங்கி வர்ற நேரத்தில் குடும்பமே சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நல்லா உறக்க சொல்லி வழிபடுவாங்க. இப்படி நல்லா பொங்கி வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, இந்த ஆண்டு முழுவதுமே நம்ம வாழ்க்கை நல்ல இன்பகரமாக மகிழ்ச்சியாக பொங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தோட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த பொங்கல் நேரத்தில் தான் எல்லார் கையிலையும் காசு இருக்கும். விவசாயிகள் கையில் காசு இருப்பது இந்த பொங்கல் நேரத்தில் தான். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. அது நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வீட்டில் கன்னி பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்க கல்யாண வயதில் நின்று இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த தை பிறந்தா தான் வழி பிறக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அவங்கவுங்க வசதிக்கேற்ப புத்தம்புது ஆடைகளை, சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு இதில் பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தில் பக்கத்து வீடெல்லாம் சேர்ந்து பெண்கள் அனைவருமே வயசு வித்தியாசம் பார்க்காம கும்மி அடித்து அந்த பொங்கப்பானையை சுற்றி கும்மி அடித்து கொண்டாடுவாங்க. ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. இதில் கரும்பு வேறு இடம் பெறுது. கரும்பு கடித்து அதெல்லாம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, கிராமத்தில் போய் அந்த வாழ்க்கையை பார்த்தவங்களுக்கு அது புரியும். ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். நம்ம இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது, சினிமாவை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் அந்த கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லையா? ஆனால் எந்த காலத்தையும் நம்முடைய பாரம்பரிய பண்டிகையான இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம மறக்கக்கூடாது, விட்டுறக்கூடாது. எப்படி பாரம்பரியமாக நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அதையே அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு வரணும். இப்போது சரி, கிராமத்தில் முற்றம் இருக்குங்க, மண் இருக்குது, தரை இருக்குது, இதை வெட்ட வெளியில் வச்சு சூரியனுக்கு நன்றி கூறி பொங்கல் கொண்டாடிட்டு வந்தாங்க. நாங்கள் இப்போ வீட்டில் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு தான் இருக்குது. மண் பானை கிடையாதுங்க. இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க நினைப்பாங்க, இப்போ ஆனால் ஃபாரினில் கூட நிறைய கடைகளில் மண்பானைலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாய்ப்பு கிடைச்சா வாங்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டீல் மண்பானை வச்சுருப்பீங்க, இல்லாட்டி வெண்கலத்தில் மண்பானை இருக்கும் இல்லையா? நம்ம விஹா ஆன்லைனில் கூட வெண்கல மண்பானை இருக்குது. அந்த வெண்கல மண்பானையை வாங்கிட்டு சுத்தப்படுத்தி கொண்டு நான் சொன்ன மாதிரி விபூதியெல்லாம் பூசிட்டு பட்டை வச்சு குங்குமம் பொட்டு வச்சு மஞ்சள் கட்டிக்கிட்டு அதில் வீட்டிலையே பொங்கல். நம்ம எப்போவுமே நம்ம கிச்சன் சமையலறை எப்படி இருக்கும், நம்ம கிழக்கு பார்த்து சமைக்கும் விதமாகத்தான் இருக்கும். நம்ம கிழக்கை பார்த்து சமைக்கும் விதமாக இருக்கும். அப்போ அந்த பொங்கி வர்ற நேரத்தில் நம்ம குடும்பமாக சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நல்ல உறக்க சொல்லி மகிழ்ச்சி அடையணும், கொண்டாடணும். அப்புறம் சமைச்ச உடனே கொண்டு போயிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு சாமிக்கு படைச்சு அப்புறம் தான் நம்ம அது இனிப்பு உப்பு எதுவுமே பார்க்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா உப்பு பொங்கலும் சமைப்பாங்க, இனிப்பு பொங்கலும் சமைப்பாங்க. உப்பு பொங்கல் சமைச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறிகள், ஏன்னா இந்த பொங்கல் நேரத்தில் தான் எல்லா காய்கறியும் விளைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த காய்கறிகள் அத்தனையுமே போட்டு கதம்ப சாம்பார் வைப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கும் போடுவாங்க, அது இனிப்பாக இருக்கும். கசப்பாக இருக்கக்கூடிய பாவக்காயும் ஒரு துண்டு போடுவாங்க. அனைத்து விதமான காய்கறிகளும் போட்டு பொங்கல் சாம்பார் வைப்பாங்க. இது என்ன ஒரு தாத்பரியத்தை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையும் அனைத்து சுவைகளையும் நிரம்பியதாகத்தான் இருக்குது. எதையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனுசரித்து வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தை உணர்த்துவதாக நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கே கல்யாணம் ஆகி. இது போய் நேராக கிராமத்துலேயும் பொங்கல் கொண்டாட்டங்களையெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா பொங்கல் அப்படின்னு வந்தாலும் எங்களுக்கு இசை நிகழ்ச்சி கிராமத்தில் தான் இருக்கும் கட்டாயம். இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பொங்கல் கொண்டாட்டத்தை நம்ம அனைவருமே நம்மளால் எது முடியுமோ, இப்போ சிறுகன் பீழை எல்லாமே கிடைக்குதுங்க. கரும்பு கிடைக்குது, சிறுகன் பீழை கிடைக்குது, மாயிலை கிடைக்குது, பொங்கல் தோரணம் கிடைக்குது. எல்லாமே வாங்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாசலை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நல்ல அழகான ஒரு கோலம் போட்டு பச்சரிசி கொண்டு கோலம் போடுங்க. அதில் கலர் கொஞ்சம் தள்ளி அந்த போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசி கோலம் போட்டு அந்த கோல லைன் எல்லாம் வரைவீங்களா, அதுலேருந்து தள்ளி நீங்கள் வேணால் கலர் நிரப்புங்க. ஏன்னா எறும்பு அந்த மா இருக்கு இல்லையா, அந்த அரிசி அதை சாப்பிடட்டும். அந்த இதோடு சேர்த்துட்டோன்னு வைங்களேன், கலர் பொடியெல்லாம் சேர்த்துட்டோன்னு அது எங்கேருந்து சாப்பிடும், கெமிக்கல் இல்லையா, அது சாப்பிட்டு வயிறு வீங்கி அந்த எறும்பு சாகும். பொதுவாகவே நம்ம சாபம் நீங்கிறது நம்ம பிறவி கடன், அதாவது நம்ம எந்த ஜென்மத்தில் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தோன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு தான் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக எறும்பு சாபத்தை வாங்கக்கூடாது. எறும்பின் சாபம்
அதாவது நல்லா வாழ்த்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம். அது வயிறு வடித்து செத்துச்சுன்னா எப்படி அது நமக்கு வந்து வாழ்த்தும் இல்லையா? அதனால் அது பார்த்துக்கோங்க. இனிமேற்கொண்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இங்கே ஃப்ளாட் தான் இப்போ பெருசாக கட்டுறாங்கல்ல, நகர்ப்புறங்களே ஆகட்டும், பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் பெரிய ஒரு கம்யூனிட்டி கேட் மாதிரி கட்டுறாங்க. அங்கே நிறைய எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடலாம், நிறைய போட்டிகள் வைக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் கும்மி அடிக்கலாம், பெண்கள் ஆண்களும் கும்மி அடிக்கலாம், அதுக்கு தான் ஒயில் கும்மி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்கள் அழகாக கொண்டாடுங்க. இந்த பொங்கல் இருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பம் பொங்கணும், மகிழ்ச்சி தங்கணும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், இயற்கை உபாதைகள் இல்லாமல் நம்ம எல்லாருமே சிறப்பாக வாழணும். எல்லாருமே வேண்டிக்கலாம் கடவுள்கிட்ட, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டால் தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? நாமும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், இயற்கை நமக்கு ஒத்துழைக்க வேண்டும், இயற்கையை நம்ம சேதப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்முடைய சமுதாயம் நல்லாயிருக்கும், நம்ம நல்லா இருப்போம், மொத்தத்தில் இந்த உலகமே சுற்றுப்புறச்சூழல் நல்லாயிருக்கும் இல்லையா? சரி, இப்போது இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் முகூர்த்த நேரம், தேதி இவற்றையெல்லாம் பார்த்துடலாமா? 14/1/2025 மக்கர் சங்கராந்தி, அதாவது பொங்கல், சூரிய பொங்கல் கொண்டாடுறோம் நம்ம. இது வந்து இந்த பொங்கல் கொண்டாட்டத்திற்கான நேரம், வழிபாட்டிற்குரிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:03 தொடங்கி மாலை 6:01 வரைக்கும் இருக்குது. பொங்கல் வைத்து நம்ம சூரியனுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் காலை 9:03 தொடங்கி 10:55 வரைக்கும் இருக்குது. அதாவது 1:52 வரைக்கும் நமக்கு காலம் சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ பொங்கல் வழிபாட்டிற்குரிய நேரம் காலை 9:03 தொடங்கி மாலை 6 1 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ சாமியை நம்ம காலையிலேருந்து எப்போ வேணால் கும்பிடலாம், இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட கும்பிடலாம். நம்ம பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படி இருக்கு இல்லையா, அது வந்து காலையில் 9:03 தொடங்கி 10:55 வரைக்கும், அதாவது 1 மணி நேரம் 52 நிமிடங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பொங்கல் எல்லாம் வச்சு அதுக்குள்ளே தான் செய்யணுமா, பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் அப்போ தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பொங்கல் பொங்கிறது இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம பொங்க விடணும். சரி, இந்த பதிவை என்ன தெரியுமா பண்ணுறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் அழுத்திக்கோங்க, அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு அப்போ தான் வந்து சேரும். இப்போது இந்த பொங்கலை முன்னிட்டு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியாக இருக்கக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சில பொருள்களை, திருஷ்டியை நீக்கக்கூடிய சில பொருள்களை நான் வந்து இது கிஃப்டாக, அதாவது பரிசாக கொடுத்துட்ருக்கேன். இது எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் பார்க்கலன்றது எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் இந்த காணும் பொங்கல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இந்த பரிசை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பரிசையும் சேர்த்து அனுப்புவோம். அது உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், பீரோலையும் எப்போவுமே வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். சரி, விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பாடகர் தானே, பொங்கலை பற்றி 2 வரி பாடிடுங்களேன், நாங்கள் எல்லாம் டிவியில் நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வரி பாடி. வாடியம்மா தை மகளே, வணக்கம் அம்மா தை மகளே, வாடியம்மா தை மகளே, வணக்கம் அம்மா தை மகளே, கஞ்சி குடித்தவர் நெஞ்சு நிமிர்ந்திடும் காலமும் வந்ததடி, பஞ்சம் பசி எல்லாம் பஞ்சாய் பறந்திடும் நேரமும் வந்ததடி, வாடியம்மா தை மகளே, வணக்கம் அம்மா தை மகளே. இந்த பாட்டை கேட்டு அடுத்தது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. நிறைய பொருள்கள்ங்க நம்ம விஹா ஆன்லைனில் புதிதாக அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா மளிகை பொருள்கள், அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் ஆன்மீக பொருள்கள், சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள்கள், சுத்தமான பொருள்கள், 100% ஆர்கானிக் சோப்ஸ், இன்னும் நிறைய பொருள்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். போய் பாருங்கள். எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க கேட்பீங்களே, அவங்களுக்காக மேற்கொண்டு தகவல்கள் சொல்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் அழுத்திக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொங்கல் தகவல்கள் எல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அது மட்டும் எல்லா பதிவுகளுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அடுத்தது நம்முடைய விஹா ஆன்லைன்
ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்களுக்குன்னு தனியாக ஒரு லோகோ இருக்குது. அதையும் கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் போய் பார்த்து நிதானமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து www.viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய பொருள்களை நீங்கள் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உலக நாடுகளில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தால் கூட உங்கள் வீடு தேடி எங்களுடைய பொருள்கள் வந்து சேரும். ஷிப்பிங் சார்ஜ் கட்டாயம் கொடுத்துருங்க. சரி, இப்போ வந்து பொருளை நேரில் பார்த்து வாங்கணுங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் இந்த வீடியோ பதிவிற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்கும் தரப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதிதாக நிறைய பொருள்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்டயே கேட்பாங்க, ஒரு பர்சனல் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். அதில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு பதிவுகள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து கொடுத்த பின்னாடி ஐயோ எங்களுக்கு ஹேங் ஆகுதுங்க அப்படின்னு கூட சொல்கிறவங்க இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் புதிதாக வேணும் அப்படின்னா அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 9 வகையான குங்குமம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க. 9 வகையான குங்குமம் 9 நிறத்தில் நான் தயாரிச்சிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் பியூரிட்டி, குங்குமத்தினுடைய பியூரிட்டி இருக்குது. அந்த குங்குமம் வந்து அம்பாள் அபிஷேகத்திற்காக, அம்பாளுக்காக வைப்பதற்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் இப்போ புதுசாக சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ரோஸ் டீ, ஜிஞ்சர் டீ, இந்த மாதிரி டீ வெரைட்டிஸில் ப்ளூ டீ, அந்த சங்குப்பூ வைத்து ப்ளூ டீ, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணக்கூடிய டீஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் ஒரிஜினலாக நான் தந்துக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய பொருள்களில் சுத்தம் 100க்கு 100% இருக்கும். ஒரு முறை பொருள் வாங்குறவங்க திரும்ப திரும்ப வாங்கணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும். நிறைய ஆர்கானிக் சோப்ஸ், அத்தனையுமே ஆர்கானிக் பொருள்கள் தான் வித்துட்ருக்கேன். எங்ககிட்ட அரிசி வெரைட்டியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 வெரைட்டி இருக்குது. அதாவது அழிந்து போகின்ற அரிசிகளை அழியக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கே இருக்குது தேடிக்கிட்டு வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அத்தனை வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய அரிசி நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. என்னுடைய இன்னும் சில தகவல் சொல்லிடுறேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வளரும்போது டூப்ளிகேட்டும் ஒன்று உருவாகும் இல்லையா? நிறைய பேர், ஒரு சிலர் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்திட்டு அனிதா குப்புசாமியோட பொருள் தாங்க எங்கள் கடையில் விற்றுட்ருக்கோம், இல்லை எங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் விற்றுட்ருக்கோம், பாருங்கள் லோகோ அப்படின்னு பொய்யான தகவல்களை, அதாவது பொய்யான பொருள்களை விற்றுட்ருக்காங்க. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதே போல் எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்றதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்தது முற்றத்து பொங்கல் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.